நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி லண்டனில் இருக்கிற அம்மா வந்து இவ்வளவு பொருளும் கேட்டிருக்கிறா. வாங்க இப்போ நாங்கள் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இந்த நொன்வெட் டேங்கர் வந்து எத்தனை போட்டு கேட்டிருக்கிறா? 10 பட்டி கேட்டிருக்கா. இது வந்து நாங்கள் இப்போ பொழுத்தின் அடிக்க போகிறோம். அதை இப்போ இப்படியே வச்சுருக்கிறோம் இப்போ வீடியோக்காக. அடுத்தது வந்து 3 பேக்கெட் தூள் 3 கிலோ. மற்றது வந்து இது நெத்தலி கருவாடு 1 கிலோ. மற்ற இறால் கருவாடு வந்து அதுவும் 1 கிலோ, அரை கிலோவா. மற்ற அரிசி மாவு வந்து 4 கிலோ. குரக்கன் மாவு வந்து 2 கிலோ. பெனங்கட்டி வந்து 3/4 கிலோ. மற்றது தட்டை வடை வந்து 2 கிலோ. இவ்வளோ தான் நான் அந்த அம்மா கேட்டிருக்கிறேன். அதோட வந்து எள்ளுப்பா வந்து பெனங்கட்டி எள்ளுப்பா வந்து அது 1 பேக்கெட் 10. இவ்வளோ அந்த அம்மா கேட்டிருக்கா. இப்போ நாங்கள் அனுப்ப போகிறோம். இப்போ இப்படி அந்த சில வேலையில் இப்படி தான் ஒரே நாளையே 4-5 பார்சல்களுமே அனுப்புகிறோம் நாங்கள். அதனால் இப்போ அனுப்ப போகிறோம். மதியமே 2 கொடுத்து விட்டுட்டோம். அடுத்தது வந்து இப்போ போட போகிறோம் சொன்னால் டக்கு பொருள்கள் கிடைக்கக்குள்ளே டக்கு அனுப்பினோம்னு சொன்னால் நாங்கள் மெட்ட உறவுகளுடைய வேலையிலையும் பார்க்க வலிக்கலாம் பொருள்கள் அனுப்புறதுக்கு. ஓகே, இவ்வளோ இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு தான். இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் நூடுல்ஸ், அதாவது கறி நூடுல்ஸ் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். பாருங்க எப்படி இந்த நூடுல்ஸ் செய்கிறேன்னு சொல்லி இதே மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் இது சாப்பிடாதவர்களும் சாப்பிடலாம். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கறி நூடுல்ஸை எப்படி செய்யலாமென்று பாருங்கோ. இது வந்து மிரக்கறி கறி நூடுல்ஸ் தான் நான் செய்ய போகிறேன். வாங்கோ இப்போ நாங்கள் அந்த மிரக்கறி கறி நூடுல்ஸை எப்படி செய்யலாமென்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. ப்ளீஸ் ஒரு அமர்த்தல் ஒன்று தான். அப்படி அமர்த்திட்டு போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். இந்த நூடுல்ஸ் வந்து நான் ஏற்கனவே நில வடிவாக அவிச்சு வச்சுட்டேன் ரெடியாக. ஏன்னா இது அவிக்கிறது தான் முதல் வேலை. அப்போ எல்லாருக்கும் நூடுல்ஸ் அவிக்க தெரியும் தானே. நான் இப்படி நூடுல்ஸ் எடுத்து நல்ல பதமாக எல்லாம் அவிச்சு வடித்து வச்சுருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் பொரிச்சு கிடக்குது. வெங்காயம் பொரிச்சிருக்குது. இஞ்சால் வந்து லீக்ஸ். மற்ற இது வந்து கறிக்கு வெங்காயம். இஞ்சால் ஒரு பட்டை எடுத்துருக்கிறேன், கருவாப்பட்டை. மற்றது உள்ளி, பச்சை மிளகாய். மற்ற இது கட்டிப்பால் முதல் பால் எடுத்துருக்கேன். இது வந்து 2வது தண்ணிப்பால். மற்ற கடலை வேணும். மற்ற இது வந்து என்னது கருவேப்பமிலையும் ரம்பையிலையும். மற்ற இது மகித்தூள். மற்ற கறித்தூள், உப்பு, சோஸ், மஞ்சள் தூள், மற்ற எண்ணெய். அடுத்தது கறி வைக்கிறதுக்கு சோயா மீட்டை வந்து நான் ஊற போட்டிருக்கிறேன். இதுவும் வந்து ஊறி வேற நாங்கள் புளிஞ்சு எடுத்து போட்டு கடலையோடு சேர்த்து கறி வைப்போம். வந்து நாங்கள் கறியை வச்சு கொள்ளுவோம். சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் பட்டை போட்டு கொள்ளுவோம். அதோட வந்து உள்ளி, பச்சை மிளகாய், மற்ற பம்பா வெங்காயத்தையும் போட்டு நல்ல வடிவாக வதக்குவோம். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் கருவேப்பமிலையும் ரம்பையிலையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் சோயா மீட்டை இந்த புளிஞ்செல்லாம் படியாக வச்சுக்கேன். இங்கே வெட்டி போட்டும் போடலாம், நான் அப்படியே போட்டிருக்கிறேன். அதோட தேவையான அளவு கடலை போடுங்க. அப்படியே சேர்த்து ஒருக்கா பிரட்டி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் தண்ணிப்பால் விடுவோம். இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், கறித்தூள் வந்து நீங்கள் உங்களோட தேவையான அளவு போடுங்க. உப்பும் வந்து தேவையான அளவு போடுவோம். இப்படியே நாங்கள் சேர்த்துருக்கா பிரட்டிட்டு இப்படியே மூடி விட்டோம்னு சொன்னால் ஒருக்கா அவிஞ்சு கொண்டு வர பேருந்து பாலை விட்டு அப்படியே இறக்கினோம்டா சரி. மூடி விடுவோம். நல்ல வடிவாக அந்த கொதிச்ச பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் ஒரு திறந்துடுவோம். பார்த்தீங்களா நல்ல வடிவாக வற்றி கொண்டு போடுது. இது வந்து அவிகிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கடலை ஏற்கனவே அவிச்ச கடலை மற்ற சோயா மீட்டெல்லாம் ஊற வச்ச சோயா மீட். அப்போ இதில் வந்து கணக்கு திறம் அவிகிறதுக்கு
ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கட்டிப்பால் விட்டுக்கொள்ளுவோம். அதையும் வடிவாக கலந்து விடுவோம். திருப்பவும் இந்த தண்ணி வந்து வடிவாக வத்தினா சரி. நீங்கள் உரைப்பு காணாட்டா இப்போ வச்சு நீங்கள் போடுங்க விரும்பினா. நான் எனக்கு வந்து உரைப்பு எல்லாம் வடிவாக காணும். நூடுல்ஸுக்கு வந்து ஆக உரைப்பாகவும் இருக்கக்கூடாது. ஏன் வந்து நாங்கள் பால் விட்டு நாங்கள்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த கறி வந்து மிஞ்சினால் வேறு சாப்பாட்டோடையும் சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் கறி விடாமல் இது செய்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ அதுக்கு டேஸ்ட்டாக வராது. அப்படி நீங்கள் கறி விடாமல் செய்கிறேன்னு சொன்னால் தக்காளி சோஸில் கொஞ்சம் விடுங்கோ. இருந்தாலும் நான் கடைசியாக வந்து கொஞ்சம் தக்காளி சோஸ் இதுக்குள்ளே விடத்தான் போகிறேன். இப்போ வந்து இந்த கறி வந்து நல்ல வடிவாக வத்தட்டுக்கும் பாருங்கோ. இந்த மாதிரி வத்தி கொண்டு போட்டுதாண்டு. ஓகே, இதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சமாக சோஸ் விடுறேன். அதையும் வடிவாக அப்படி கலந்துட்டு இப்படி ஒருக்கா அந்த பச்சை மணம் விட்டுட்டு அப்படியே இறக்கி விட்டோம்டா சரி. என்ன சொன்னால் இப்போ சட்டியோட ரக்கவும் இந்த கறி வந்து கொஞ்சம் பத்தும். இப்போ வந்து நாங்கள் ரக்கி கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் கறி நூடுல்ஸை வைக்கிறதுக்கு ஒரு சட்டி எடுத்துருக்கிறேன். அது வந்து சட்டி சூடாடும். பாருங்க, என் சட்டியிலே முகம் தெரிகிற அளவுக்கு என் சட்டி பழைய சட்டி தெரியுது. பாருங்க, இந்த எனக்கு தெரியலை. ஆனால் இவர் தான் சொன்னார் வீடியோ கேட்கல அங்கே சட்டியில் முகம் தெரியுது உன்னுடைய ஆமாண்டு. ஓகே பாருங்க, உங்களுக்கு முதல்ல தெரியுமென்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சட்டி சூடாகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். இந்த சட்டி வச்சா அந்த இப்படி ஒரு புகை மாதிரி தள்ளும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். அதோட லீக்ஸ் போடுவோம். இதை வந்து வடிவாக இப்படி திராட்டி விடுவோம். சட்டியில முகாம் இல்லை அங்கே வீட்டு இந்த ஜன்னல் கதவு எல்லாம் தெரியும். இப்போ வந்து தெரியும். அப்படியா? சில்வர் தானே. இப்போ வந்து கொஞ்சமாக இந்த இலைக்கு உப்பு வேணும். என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இதாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இல்லையான்னு சொல்லிவிட்டேன். ஆனால் லீக்ஸாக என்னென்னு சொன்னால் அந்த நான் இலை வகைன்றபடியே அந்த இல்லையான்னு சொல்லி போட்டேன். லீக்ஸுக்கு அளவான உப்பை போட்டிருக்குறோம். அது இப்படியே இருக்கா அந்த மடங்கட்டுக்கு மடங்கினா காணும் எங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் கேரட்டை போடுவோம். கேரட்டுக்கு உப்பு போட தேவையில்லையா? உப்பு போட தேவையில்லை. அதுக்கெல்லாம் போட்டுருந்தாங்க கறிகளுக்குள்ளேயும் போடுறது இல்லோ. வேறு எல்லாத்துக்குள்ளேயும் உப்பு போட்டுரு. இப்போ இந்த கூடினம் இல்லை உலகம் காணும். இப்போ வந்து நாங்கள் மகித்தூள் போட்டுக்கொள்வோம். அதோட பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், வெங்காயம் அவ்வளோத்தையும் போடுவோம். அதோட கட்டர் தூள் கொஞ்சமாக போடுவோம். ஏன்னா கறி விட போகிறோம் தானே, சும்மா ஒரு இதுக்கு தான் போகிறோம் டேஸ்ட்டுக்காக. அதே வடிவாக எல்லாத்தையும் அப்படியே கிண்டி விடுவோம். ஓகே, இந்த மாதிரி வடிவாக எல்லாம் சேர்ந்துட்டுது. இப்போ வந்து நாங்கள் நூடுல்ஸை போடுவோம். நூடுல்ஸ் போடக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே போட எல்லாம் தும்பாக வரும் பாருங்க. நீங்கள் எந்த நூடுல்ஸும் பாவிக்கலாம். நான் வந்து இப்படி இந்த மாதிரி நூடுல்ஸ் எடுத்துருக்குறேன். இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக அப்படியே கிண்டுவோம். என்னென்னு சொன்னால் அளவளவாக போட்டு கிண்டுவோம். மிச்சத்தையும் போடுவோம். இந்த சட்டி என்றா எனக்கு ஈஸி என்று தான் இந்த சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சுவம் பார்த்தீங்களானே. இந்தா தண்டை வாடல அப்படியே இனிமேல் கொஞ்சம் சூடு பிடிக்க அதில் இந்த தனித்தனியாக பிரியுது பாருங்க. தெரியுதா? அது வடிவா அப்படி பிரித்த இதண்ட தெண்டை வாடல பிரி வரும். நம்ம கறி விட தெண்டை வாடல வரும் பாருங்க. சரி, இனிமேல் நாங்கள் கறியை விடுவோம். நாங்கள் இப்படியே சாப்பிடலாம் தெரியுமா? இதுவும் இப்படியே சாப்பிட்டா மிளகறி நூடுல்ஸ் தான். ஆனால் இதுக்கு வந்து தேவையான சொன்னால் இன்னும் கொஞ்சம் கட்டுற தூளை கூட போட்டால் சரி. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கறியை விடுவோமா? கறியை பார்க்கவே ஒரு அந்த கறிஞ்சுங்க
அப்படியேண்ணா பார்க்க இப்படி வடிவாகிறாங்க என்ன இன்னும் இதை வந்து நாங்கள் ஆறுதலாக அப்படி கிண்டி எடுப்போம். பார்த்தீங்களா கறியை விட இதுதானே இந்த கறி நூடுல்ஸ். மழை நேரத்துக்கு மழை பெய்ய சாப்பிட நல்ல இதாமே இருக்குமா? ஆமா மழை நேரம் ஒன்று இல்லை, இது சும்மா எல்லா நேரமும் பல்லுக்குமா. மழை நேரம் சாப்பிட்டா இன்னும் பசிக்கும் மாறி மாறி. ஆனால் இங்கே எனக்கு இப்படி என்ன மச்ச கறி முழுக்க இதுக்கு தான் காணுவோங்க. ரைட். அப்படி எப்படி உடம்பு போடாது. என்ன இதுக்கு ஒரு ஆம்பளி எல்லாம் தேவை வடிவா ஒலிம்பி கிண்ட உடம்பாங்க. இங்கே பார்த்தீங்களா என்ன வேறு சொறுசொறுப்பாக வந்துடுதாண்டு பிரிஞ்சிட்டு பார்த்தீங்களா தெரியுதா அதில் இங்கே கறி என்ன மாதிரி விடுவோமா காணுமா விட்டு விடட்டா? ஓகே விடலாம். இல்லை கறி நூடுல்ஸ்ண்டா கொஞ்சம் கறி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஃபுல்லாக விட்டு விட்றேண்ணா. பார்த்தீங்களோ கறி வந்து தண்ணி கண்டும் இல்லை நல்ல இதாக வந்துருக்கு. பார்த்தீங்களா ஃபுல்லாக விட்டாச்சு கறி. ஓ இனிமே வந்து இதை வடிவாக கிண்டி விட சரி. இப்போ பிள்ளைகள் இப்போ ஸ்கூலில் வந்து அம்மா இன்னும் வித்தியாசமாக சாப்பாடெல்லாம் செய்து வச்சு காணிச்சு வெளுக்க போயிடுமேண்ணா ஒரு கதையும் வராது. இதுக்குள்ள உப்பு ஒன்றும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் கறிக்கெல்லாம் போட்டு வச்ச உப்பு தானே. ஒன்றும் உப்பு பார்க்க தேவையில்லை. பார்த்தாலே சாப்பிடுவோம் போலோட இப்போ என்ன பார்த்தீங்களா என்ன வேறு கிடக்குங்க எனக்கு தெரியல வீடியோவில். நல்ல சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு. பார்த்தீங்களா கறி நூடுல்ஸ் இதை தான் கறி நூடுல்ஸ்ன்னு சொல்கிறது. கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. உண்மையெல்லாம் இந்த விரும்பி விரும்பி சாப்பிடுவீராம்மா. என்ன வித்தியாசமாக கறியாக இருக்குன்னு சொல்லி நூடுல்ஸாக இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவீராம்மா. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. இப்போ வந்து சரி இனிமேல் வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். என்ன ஓகே பார்த்தீங்களா நல்ல உறுதியாக வந்து இங்கே கொண்டு வந்து காட்டுங்க. இங்கே காட்டிட்டீங்களாண்ணே என்ன ஓகே இங்கே ஓகே இனிமேல் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடியாக வந்து நிற்கிறாரு வேறுங்கோ. இப்போ வந்து வாங்க நாங்கள் நூடுல்ஸை போடுவோம். நாங்கள் பிடிங்க தட்டை பிடிங்கோ. ரைட் காணும் முதல் தடவை நல்ல நிறைய வந்துடுது. ரைட் காணும் தட்டு நல்ல கறி இன்னும் விடலாம் போடுறாங்க நாங்கள். அது நூடுல்ஸ் இழுத்துருக்கேண்ணே. ஆனால் இப்போ இந்த குழஞ்சாலும் இது இல்லை ஏன்னா ரெண்டா இருக்கும் கூடி போட்டு இப்போ வந்து சாப்பிடுவோம். என்ன சும்மா பார்த்தா என்ன மாதிரி உறுதியாக இருக்கான்னு சொல்லி இங்கே இப்படி தான் இருக்கணும் நூடுல்ஸ்ண்டா. சும்மா குழஞ்சாத நூடுல்ஸ் இல்லைண்ணா கடையெல்லாம் கடி வர சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு சொல்லுங்க பாப்போம். சூப்பராக இருக்குது. பசி வந்துடுதான் தரம். எல்லா மிளகடையும் கடி வரும் நல்லா இருக்குது. இது வந்து நீங்கள் நார்மலாகவே வீட்டில் நிற்கிற நாளில் ஃப்ரீயான நல்லடா கண்டு இப்படி சாப்பாடை செய்தால் மத்தியானம் இரவும் என்ன சாப்பிட்லாம். எங்களுக்கு மத்தியானம் தான் இரவும் ரைட் வேறு சாப்பாடை முடிஞ்சு. நூடுல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாலும் அந்த இது மாதிரி இருக்கிறது என்ன ஒட்டி 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 அது கறியெல்லாம் விட்டு கிண்டு எண்ணெய் விட்டு கிண்டு எல்லாம் தெரியும். நல்ல பதமாக வந்துடுது. சோயா மீட்டு கடலை எல்லாம் கடிவடை சூப்பராக இருக்கும். ஒட்டாக விடுது ஏன்னா நல்ல நூறு நல்ல அவிஞ்சு நல்ல பதமாகிடுது. அதுதான் நம்ம இப்படியே சாப்பிட்டு இருக்காமே நீங்கள் நல்லா இருக்கு. விரத ஆழ்ந்தாலுமே நீங்கள் எப்படி செய்து சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு செய்கிறோம் என்ன சாப்பாடு நடுக யாழ்ப்பாணத்தில் புட்டு இடியப்பம் தானே எப்படியா சாப்பாடு செய்து சாப்பிடுவோம். வீட்டில் கடையில் கட்டுறாங்க. உங்களுக்கு கூட கறி வேணும்னா கூட கறியில் விடுங்க. எங்களுக்கு நல்ல அளவான உரைப்பு அளவான இது எந்த சின்ன படியும் சாப்பிடக்கூடிய மாதிரி கிடக்குண்ணே நல்லா இருக்கும். தம்பி நித்யா போனேன். ஓகே நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம் நடுக்க சாப்பிடுறோம். இனிமேல் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஒரு இப்போ எங்களுக்கு விராத டைம் பண்ணுறபடியாக நாங்கள் இப்படி தரணும். இது மதிய நேரம் தான் சாப்பிட்றோம் நாங்களா. அப்படி அந்த சாப்பிட்ட இதுலேயே கொஞ்சம் மனக்குணமாக இருக்குது. மற்றது ஒரு
சாதுவான ஒரு வெயிலும் வந்து போகுது. இந்த பக்கத்தில் ஒரு அங்கே அயலூரில் இதால் அங்கே போகுது ஒரு மரண வச்சாங்க உண்டு. அதான் அந்த மேளம் கேட்கும் உங்களுக்கு என்ன. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.